பிருகுமுனிவரே, ஓ விஷ்ணு, எல்லாம் முடிந்து விட்டது. இனி எதற்காக வந்திருக்கிறீர்கள்? உங்கள் அனுமதி இல்லாமல் இங்கு இருந்ததற்கும் இந்நாள் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கும் வருத்தம் தெரிவித்து விட்டு போவதற்கே வந்தேன். விஷ்ணு, என் மகளை திருமணம் செய்யாமல் செல்கிறாய். ஒரு வகையில் நம் இருவரின் நிலைமையும் ஒன்றுதான். எனக்கு கிடைத்த அருமை மகள், அவள் ஆசையை நான் புரிந்து கொள்ளாததால் என்னை விட்டு சென்று விட்டாள். உனக்கு கிடைத்த அன்பு காதலி, தக்க தருணத்தில் நீ அவளுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வராததால் உன்னை விட்டு விலகி சென்று விட்டாள். இருவரும் சமமான துக்கத்தில் தான் இருக்கிறோம். இந்த பூ என் மகள் கடலுக்குள் சென்றபோது கடைசியாக அவளிடம் இருந்த பூ. அவள் கைகளை பிடித்து உன் கைகளில் கொடுத்து கன்னிகாதானம் செய்து கொடுக்க முடியவில்லை. ஆனால் அவள் ஞாபகமாக இந்த பூவை கொடுக்கிறேன். நாராயணா நாராயணா, வைரத்தால் செய்யப்பட்ட பீதாம்பரம் சூடியவரே, மணிமகுடம் கௌசீக மாலை அணிந்திருப்பவரே, அனைத்து தேவர்களும் வணங்கும் வைகுண்ட நாதனே, என்றும் இந்த நாரதன் வணங்கும் என் நாராயணா, நமோ நமகா, நமோ நமகா. பிரபு, உங்களை இப்படி தரிசிப்பது என் பாக்கியம். நாரத முனிவரே, நீ விருப்பப்பட்டதைப் போல் நான் வைகுண்டத்திற்கு வந்துவிட்டேன். உனக்கு சந்தோஷம்தானே? இது என்ன கேள்வி பிரபு? என் விண்ணப்பத்தை பரந்தாமன் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று எண்ணும் போதே என் உச்சி குளிர்கிறது. பக்தர்களுக்கும் இது ஆனந்தம், ஆனந்தம்தான். ஆனால் ஏன் நாரதா, பேச்சை பாதியில் நிறுத்திவிட்டாய்? என் தாய் மகாலட்சுமி இல்லாத இந்த வைகுண்டம் பிரகாசம் இல்லாத வைரமாக, வாசனை இல்லாத பூவாக காட்சி அளிக்கிறது. இது உங்கள் முகத்திலும் தெரிகிறது மதுசூதனா. நாரதா, நீ சொல்வது உண்மைதான். மகாலட்சுமி சௌபாக்கிய தேவி. மகாலட்சுமி என்றால் ஐஸ்வர்யத்தின் அரசி. மகாலட்சுமி என்றால் மன திருப்தி. மகாலட்சுமி இல்லாத இடத்தில் எவ்வளவு செல்வம் குவிந்தாலும், வசதிகள் இருந்தாலும், சந்தோஷமும் திருப்தியும் இருக்கவே இருக்காது. மகாலட்சுமி இல்லாத கவலை என் மனதை வாட்டுவது உண்மையே. உண்மை, உண்மை பிரபு. இருந்தாலும் பிரபு, இந்த கவலை நீடிக்காது. விரைவில் மகாலட்சுமி வைகுண்டத்திற்கு வருவார். என் தாய் லட்சுமி தேவி எங்கு இருக்கிறார், எப்பொழுது வருவார் என்பதை என் தந்தை சதுர்முகன் பிரம்மா சொல்வார் என்று நான் நம்புகிறேன்.
நாராயண நாராயண. தாயே, கவலையோடு இருந்த என் அண்ணன் முகத்தை என்னால் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. ஆமாம் தாயே, எப்பொழுதும் ஒளி பொருந்திய முகத்தோடு இருக்கும் அவர் கலையிழந்து இருக்கிறார். இதற்கு ஒரே தீர்வு, லக்ஷ்மி தேவி வைகுண்டத்திற்கு வந்து மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் தம்பதி சமேதராக வேண்டும். தாய் ஆதிசக்திக்கு என் வணக்கங்கள். துர்வாச முனிவர் உங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார். அவரை மரியாதையுடன் அழைத்து வா. உத்தரவு தாயே. என்ன தாயே இது? திடீரென்று துர்வாச முனிவர் எதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கிறார்? காரணம் இல்லாமல் துர்வாசரின் வருகை இருக்காது. ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கும். ஆதிசக்தி தாயே, பக்தர்கள் மனதில் நினைப்பதை வரமாக அருளும் ஆதிசக்தியே, எல்லா மந்திரங்களையும் தனக்குள் அடக்கி ஆளும் அற்புத சக்தியே, உங்களை வணங்குகிறேன் தாயே. துர்வாச முனிவரே, எப்பொழுதும் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். உங்கள் வருகை எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உங்கள் தவசக்திக்காகவும் நீங்கள் எங்கள் மேல் கொண்ட அபிமானத்திற்காகவும் உங்களுக்கு ஒரு பரிசை தரப்போகிறேன். மகா தாயே, கேட்கும் வரத்தை கொடுக்கும் கருணாமயி, நான் கேட்காமலேயே எனக்கு பரிசு கொடுக்க போகிறேன் என்று சொல்லும்போது இதைவிட எனக்கு என்ன பாக்கியம் இருக்கும்? தாயே, நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக வாங்கிக் கொள்வேன். முனிவரே, இது விசேஷமான சக்தி நிறைந்த மாலை. இதிலிருந்து சக்தி நிறைந்த மந்திரம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். மகாசக்தி தாயே, உங்கள் அனுகிரகம் கிடைத்ததற்கு நான் பாக்கியம் பெற்றிருக்கிறேன். பாக்கியம் பெற்றிருக்கிறேன். தாயே, நான் புறப்படுகிறேன். தாயே, இந்த காட்சி மாபெரும் வியப்பை தருகிறது. துர்வாசர் எதற்காக சொல்லாமல் கொள்ளாமல் வந்தார்? அவருக்கு நீங்கள் ஏன் மாலையை கொடுத்தீர்கள்? தாயே, தியானம் செய்யும் முனிவருக்கு எதற்கு விசேஷமான மாலை? துர்வாச முனிவர் இங்கு வருவதற்கு முன்பாக தேவியர் இருவரும் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி மீண்டும் இணைய வேண்டும் என்று சொன்னீர்களே. துர்வாசர் மாலையை வாங்கி சென்றது நடக்கப் போகும் நிகழ்விற்கு முதல் படி. வாருங்கள் சகோதரிகளே, வைகுண்டம் உங்களை வரவேற்கிறது. அண்ணா, உங்களுக்காக நாங்கள் ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். நான் மகிழக்கூடிய செய்தியா? சொல்லுங்கள். அந்த செய்தி என்னவென்று கேட்க ஆர்வமாக இருக்கிறேன்.
அண்ணா, விரைவில் மகாலட்சுமி வைகுண்டத்திற்கு வருவதற்கான வேலையை ஆதிசக்தி ஆரம்பித்து விட்டார்கள். அதை யாரால் நடைபெறும் என்பதும் எப்படி நடைபெறும் என்பதும் அதை முன்னெடுத்து செல்லப் போவது யார் என்பதும் ஆதிசக்திக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் அண்ணா. சகோதரிகளே, நீங்கள் இருவரும் சொன்னது மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி. என் தேவி மகாலட்சுமி திரும்ப வைகுண்டத்திற்கு வரும் சுப வேளையை நினைத்து ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். காத்து கொண்டிருந்தால் காலம்தான் விரயமாகுமே தவிர காரியம் எதுவும் கைகூடி வருமா என்ன? மகாலட்சுமி வேண்டுமென்றால் அவர் எங்கே இருக்கிறார் என்றும் தேட வேண்டும். ஆமாம் அண்ணா, தாமதம் வேண்டாம். கருடன் மீது ஏறி 14 லோகத்திலும் உங்களுடைய மகாலட்சுமி எங்கிருக்கிறார் என்று தேட வேண்டும். துர்வாச முனிவருக்கு வணக்கங்கள். மங்களம் பெருகட்டும் இந்திரா. உங்கள் பாதம் என் அரண்மனையில் பட்டது பெரும் பாக்கியம். முனிவரே, உங்கள் கட்டளை எதுவானாலும் அதை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? இந்திரா, நான் கட்டளையிடுவதற்காக உன்னை பார்க்க வரவில்லை. எனக்கு கிடைத்த விசேஷமான பரிசை உனக்கு கொடுப்பதற்காக வந்தேன். முனிவரே, உங்களுடைய வார்த்தை மகிழ்ச்சியை உருவாக்குகிறது. பல யாகங்கள் செய்த உங்கள் கரத்தால் எனக்கு பரிசு தாருங்கள். அது என் பாக்கியம். தேவேந்திரா, லோகமாதா ஆதிசக்தி எனக்கு தந்தது இந்த விசேஷமான மாலை. பிரமாதம். மாலையை பார்க்கும் பொழுதே இதன் மகத்துவம் புரிகிறது. அது மட்டும் இல்லை இந்திரா, இந்த மாலையிலிருந்து ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இது எங்கு இருக்கிறதோ அங்கே சௌபாகியம் இருக்கும். நான் ஒரு பற்றற்ற முனிவன். எனக்கெதற்கு இந்த மாலை? தேவர்களின் ராஜாவாக இருக்கும் உன்னிடம் இருப்பதே சரி. அதனால்தான் இதை உன்னிடம் சேர்க்க வந்தேன். நீங்கள் என் மேல் காட்டும் இந்த அன்பிற்கு கோடான கோடி நன்றிகள். உனக்கு நல்லதே நடக்கும். நான் புறப்படுகிறேன். திமிர் பிடித்த இந்திரா, ஆதிசக்தி எனக்கு தந்த பவித்திரமான மாலையை உனக்கு பரிசாக தந்தால் அதை மதிக்காமல் பத்திரமாக பாதுகாக்காமல் இப்படி தரையில் போட்டு அவமானப்படுத்தி இருக்கிறாய். நீ என்னை மட்டும் அவமதிக்கவில்லை, ஆதிசக்தியையும் அவமானப்படுத்தி விட்டாய். விடி என் சாபத்தை, சாபத்தை, சாபத்தை. எங்களை அவமானப்படுத்திய உனக்கு கிடைத்த ஐஸ்வர்யம், சௌபாகியம் எல்லாமே உன்னை விட்டு விலகி போக, விலகி போக, விலகி போக, விலகி போக.
உன்னுடைய சந்தோஷம் மொத்தமாக உன்னை விட்டு செல்லட்டும், 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 செல்லட்டும். தேவலோக அரசை மன்னிக்க வேண்டும். ஆபத்து, தேவலோகத்திற்கு ஆபத்து. நம் தேவலோகத்திற்கு விபரீதம் வந்து கொண்டிருக்கிறது. தேவலோகத்திற்கு ஆபத்தா? என்ன உளறுகிறாய்? யார் அது கேடு நினைப்பது? அவர்களை எனது வஜ்ராயுதத்தால் துண்டு துண்டாக வெட்டி விடுகிறேன். சற்று பொறுங்கள் தேவராஜனே. விஷயம் என்னவென்று தெரிந்த பின்பு முடிவெடுப்போம். அந்த அசுர ராஜா பலி, சம்பரா, அரிஷ்டநேமி ஆகிய பலம் பொருந்திய வீரர்களோடு நம் லோகத்தின் மேல் படையெடுத்து வருகிறார்கள் பிரபு. பலி சக்கரவர்த்தி, பலி சக்கரவர்த்தி, பலி சக்கரவர்த்தி, பலி சக்கரவர்த்தி. என்ன? பலி, சம்பரா, அரிஷ்டநேமி படையோடு வருகிறார்களா? மீண்டுமா? அவர்களை எப்படி கொன்றாலும் அந்த சுக்ராச்சாரியார் சஞ்சீவினி வைத்தியத்தால் அவர்கள் உயிரை மீட்டு விடுகிறார். நாம் அவர்களை எதிர்த்து போராட முடியவில்லை. இப்போது என்ன செய்வது? அந்த அசுரர்களிடம் என்ன போரிட்டாலும் நாம் இறப்பது நிச்சயம். எனவே இங்கிருந்து உடனே நாம் தப்பித்தாக வேண்டும். அசுர குலம், 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 அசுர குலம். பலி சக்கரவர்த்தி, பலி சக்கரவர்த்தி. அசுர குலம், அசுர குலம். அசுர குலம், பலி சக்கரவர்த்தி. அசுர குலம், பலி சக்கரவர்த்தி. இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துதான் அந்த இந்திரன் நமக்கு சூழ்ச்சி செய்து தோற்கடித்துக் கொண்டிருந்தான். அசுரர்களின் எதிரியான இந்திரனின் சிம்மாசனம் நம் வசம் வந்துவிட்டது. அசுர குலமே, இனி தேவலோகத்தின் ராஜா நான் தான். காட்டிலும் மேட்டிலும் காட்டு மிராண்டியாக சுற்றித் திரிந்த அசுரர்கள் இனி ஆட்டமும் பாட்டமுமாய் சுகபோதையில் இருக்க போகிறோம். பலி சக்கரவர்த்தி, பலி சக்கரவர்த்தி, பலி சக்கரவர்த்தி. பிரபு, தாங்கள் தாய் லக்ஷ்மி தேவியை தேட செல்வதை பார்க்கும் போதுதான் எனக்கு போன உயிரே திரும்பி வருகிறது. தங்களுடன் தாய் மகாலட்சுமியையும் சேர்ந்து தரிசனம் செய்வது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சந்தோஷம் பிரபு. அந்த கண்கொள்ளா காட்சியை காண நமது வைகுண்டமே காத்திருக்கிறது பிரபு. உங்களை மகிழ்விக்க எப்படியாவது மகாலட்சுமியை தேடி கண்டுபிடித்து அழைத்து வருகிறேன். ஆபத் பாந்தவனே, சக்கராயுதம் கொண்டவனே, உலக ரட்சகனே, காப்பாற்றுங்கள்.